முழங்காலோட இல்லை. அந்த பாருங்க பட்டுவாகல் பாலங்கள் அதெல்லாம் கடந்து போனீங்களோ. எமது காணொலியை பார்வையிட்ட உறவுகள் மின்சார வசதியை செய்து கொடுத்திருக்கிறார். முதல்ல தேங்காய் போவோம். இப்போ மருத்தங்கள் இருக்குதோ. தம்பி தங்கச்சியோட அலுவலை பெற்றுட்டு அவர்களுக்கு மாதாந்த அடிப்படையிலே இதை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பட்டக்கச்சியிலே அமைந்துள்ள விநாயகர் வீதி பகுதியில் இருக்கின்ற நாதன் அண்ணாவை சந்திப்பதற்கு தான் நாங்கள் தற்போது வருகை தந்திருக்கின்றோம். நாதன் அண்ணான்னு சொன்னாலே அந்த கடந்த 2 மாதத்துக்கு முன்னர் அந்த 2 மாவீரருடைய தாய் தந்தையர்களை சந்திக்கும் போது அவர்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு முழங்காலோட அவர் கால் இல்லை. அந்த ஐயானுடைய காணொளிகளை நாங்கள் பதிவிட்டிருந்தோம். அவருக்கு ஒரு உதவியுமே கிடைக்கவில்லை. அதனால் தனக்கு உதவிக்கர நீட்டி ஏதேனும் ஒரு உதவி செய்ய சொல்லி அவர் எனக்கு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ நாங்கள் இப்போ அவன் வீட்டை போகிறோம். அந்த ஐயாவுக்கு ஏதேனும் உதவி கேட்கிறார். என்னென்ன உதவி அவர்களுக்கு கிடைத்தது மற்றும் ஏதேனும் உதவி தேவைப்படுகிறதா அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக ஆதரவாக தொடர்ச்சியாக அந்த காணொலி சென்று பார்வையிடுவோம். பாருங்கள், வட்டக்கச்சி விநாயகர் வீதி பகுதியில் இருக்கின்ற நாதன் அண்ணாவை சந்திப்பதற்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அவருடைய வீட்டுக்கு செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாதன் அண்ணா இந்த வீட்டில்தான் வசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு உதவிக்கரம் நீட்டி எங்களது தொடர்பை ஏற்படுத்தியிருந்தார். கால் இல்லாமல் இருக்கின்றது. இதனை பார்க்குற உறவுகள் எனக்கு கட்டில் வசதிகள் மற்றது படுக்கிறதுக்கு இதை உதவி செய்கிறதுக்கு கட்டில் வசதிகள் மற்றும் உதவி திட்டமாக இதை மாதாந்த அடிப்படையிலே தனக்கு உதவி செய்ய வேண்டும் என கூறுகிறார். ஐயா வணக்கம். அண்ணா வணக்கம். எப்படி சுகங்கள்? உங்களுக்கு என்ன காலையில் அதே இந்த ஐயா தான் எனக்கு தொடர்பை ஏற்படுத்தி நெடுகளும் வந்து எங்களோட காணொலி எடுங்கோ. ஏனென்றா எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு முன் வரவில்லை. அவருக்கு பொய்க்கால் போட்டிருக்கு பாருங்க. இது பொய்க்கால். அவருக்கு பொய்க்கால் இதோட ஐயா இல்லை, முழங்காலோட இல்லை. அந்த பாருங்க முழங்காலோட இல்லை, முழங்காலோட இல்லை பாருங்க. அந்த கால் இல்லை. கால் இல்லாமல் நிற்க மாட்டீங்களே. கால் இல்லாமல் நிற்க மாட்டேன். வேலைக்கு போகிறீங்களோ? தேங்காய் உரிக்க போகிறேன். கையை காணும், கையெல்லாம் காயமன். இது என்ன வெள்ளை வெள்ளையா காய்ச்சி அந்த புண் மாதிரி வந்துட்டு இப்படி காய்ச்சி 2 கையும் அப்படி கிடக்கு. பொக்களம் மாதிரி எல்லாம் வந்து அப்படியே காய்ச்சி காயம் தானே ஐயா? சத்தங்கள் வந்ததோ? இது கொண்டு போய் இது இந்த காலையில் அது 2 கால். நாதன் அண்ணாவினுடைய காணொளிகளை நாங்கள் 2 மாதத்திற்கு முன்னர் பதிவிட்டிருந்தோம். இதனை பார்த்த ஒரு உறவு அவருடைய நிலைமைகள் கால் இயலாது. அப்போ அவருடைய நிலைமை அறிந்து புலம்பெயர் தேசத்திலிருந்து உறவு அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். என்ன செய்தவை அவங்களுக்கு? கரண்ட் வேலை செய்து தந்தவை. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன விளக்குலாம் கொளுத்தி இருந்த நீங்கள். கட்டில் ஒன்றும் இல்லை, பாயில் ஒன்றும் இல்லை. மற்றது இப்போ என்னடா இந்த இதுதான் கரண்ட் வேலை செய்து கொடுத்துருக்கீங்க பாருங்க. எமது காணொலிகளை பார்வையிட்ட உறவு அந்த ஐயாவுக்கு உதவி செய்திருக்கிறோம். அவர்கள் செய்த உதவிக்கு நாங்கள் கோடி நன்றிகளை கூறுகின்றோம். ஏனென்றால் இவ்வளவு உறவுகள் இந்த காணொலிகளை பார்வையிட்டு அவர்களுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. இருந்தாலும் இந்த உறவு அந்த ஐயாவுக்கு கட்டாயம் ஏதேனும் ஒரு விளக்கு கொளுத்தி இருக்கிறவருக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி செய்திருக்கிறோம். விளக்கு எல்லாம் கொடுத்து ஒரு எவ்வளோ வரும் ஐயா அந்த வேலை செய்தது? கரண்ட் வேலை உள்ளுக்கெல்லாம் பல்புகள் போட்டு பாருங்க. உள்ளுக்கெல்லாம் பல்ப் எல்லாம் போட்டு செய்திருக்கிறேன். இன்றைய தினம் நாதன் ஐயாவை சந்திப்பதற்கு வந்திருக்கிறோம். நாதன் ஐயா
அவருக்கு கால் இயலாது பார்த்தோம்னு சொன்னா பொய்க்கால் தான் போட்டிருக்கிறார். இறுதி யுத்தத்திலே அவர் சரியா பாதிக்கப்பட்டிருக்கிறார். அத்தோடு அவருடைய கால் கை எல்லாம் இந்த வெடி மருந்துகள் பட்டு பல பலத்த சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. இதனை பார்க்கின்ற உறவுகள் அவருக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டி உதவி செய்ய வேணும். எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி தொடர்ச்சியாக எனக்கு அழைப்பு எடுத்து இவருக்கு வந்து உதவி எங்களோட காணொலியை தம்பி பதிவிடுங்கோ, எங்களை ஒரு உதவியும் இல்லை, உறவுகள் ஒரு தரம் பாக்கினம் இல்லை, எனவே சாப்பாடுகளுக்கெல்லாம் கஷ்டமா இருக்குது, ஏதேனும் ஒரு வகையில் எங்களை உதவி செய்ய வேணும் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த ஐயாட்ட வந்திருக்கிறோம். ஐயா உங்களோட நிலைமைகளை சொல்லுங்க, என்ன மாதிரி? நாங்க மாசுல காயப்பட்டு இப்ப நீங்கள் உங்களுக்கு என்ன நடந்தது இறுதி யுத்தத்திலே, என்ன நடந்தது அது சொல்லு. செல்லுபட்டு காயப்பட்டு இங்க இருந்து எங்க இருந்து போனீங்க? இப்ப உங்களோட வீட்டுல இருந்து அப்படியே விஷமாடு முல்லைத்தீவு அப்படியே நோக்கிய போய் கப்பல்ல எல்லாம் என்னைய கொண்டு போனேன். பதவியா கொண்டு போய் பதவியால வவுனியா அனுப்பி தான் கால் பட்டினவங்க. இப்ப வீட்டுல இருந்து சைக்கிள்ல தான் உங்களை இடம்பெயர்ந்து போனீங்க? சாமான எல்லாம் உருட்டி அம்மா நாங்க எல்லாம் தங்கச்சி தம்பி தங்கச்சியோட ஆளு செத்துட்டு இந்த யுத்தத்துல இறந்தவா செத்தவா பள்ள மாட்டவில்லை. உங்களுக்கு இப்ப யுத்தத்துல போய் இப்ப என்ன வெடி பட்டது? என்ன வெடி என்ன பட்டது? செல்லு செல்லு பட்டு 2 காலில். நீங்க இப்ப விரத யுத்தம் நடக்க நீங்கள் உங்களோட போய்க்கையில மக்கள் எவ்வளவு பேர் இறந்து இல்லாம இருப்பினா காலு பக்கத்துல செத்து கிடக்கும், அப்படியே தூக்கி வாகனத்துல ஏற்றி அனுப்புறாரு. அப்ப நாங்கள் இப்ப கதைச்சு கொண்டிருக்கும் போதே அவங்களுக்கு அந்த பழைய அந்த யுத்தத்தின் நினைவுகள் எல்லாம் பெருமை இப்படி இப்படி ஆக்கள் அடிபட்டு இறந்திருப்பின கிடக்க மிஷினில எல்லாம் தூக்கி மாத்தல எல்லாம் பாக்கையெல்லாம் தூக்கி தான் போயிட்டு இருந்தோம். கேட்டெல்லாம் சித்தமா இருக்கும். அப்புறம் காப்பாத்தி எங்களுக்கு செயல்பட்டு அவ்வளவு துளைச்சி. இறுதி யுத்தம் நடைபெற்ற அந்த இடத்துல நின்றீங்களோ? அந்த இடத்துல நின்று நாங்க நின்று எல்லாம் இருந்தாங்க. முள்ளிவாய்க்காலுக்கு போனீங்களோ? அப்படியே உள்ளதான் அப்படியே கப்பல்ல தான் எங்களை கொண்டு போனாங்க. கப்பலால கொண்டு பட்டுவாகல் பாலங்கள் அதெல்லாம் கடந்து போனீங்களோ? கடந்து போனா எல்லாம் செல்லாட்டி தான். அந்த கட்டுவாகல் பாலம் எல்லாம் நடந்து போய் உங்களுக்கு கால் இல்லாம கால் இருந்ததோ இல்ல? இருந்தது போய் காயப்பட்டேன். மாத்தெல்லாம் போய் இடக்காட்டுக்கு இருந்த நாங்க முன்னாள் அந்த வெடி வந்து விழுந்ததோ? நான் மத்தியானுக்கு முழங்காலுக்கு மேல எனக்கு முழங்காலுக்கு உங்களுக்கு முன்னாள் அப்படி விழுந்ததோ வெடி? அப்படியும் இந்த தென்னையாளாவுக்கு விழுந்து அவ்வளவு தூரம் பீஸ் அடிச்சது எங்களுக்கு. பீஸ் வந்து ஒரு காலில் அடிச்சது. இந்த காலம் இந்த காலம் பட்டு முறிச்ச இந்த காலம் முறிச்சிட்டு முல்ல பெரிய முல்ல முறிச்சு இப்ப இதோட இல்லையா உங்களுக்கு கால்? அந்த முழங்காலோட இல்ல, பொய்க்கால் தான் போட்டிருக்கிறார் பாருங்க. பொய்க்காலோட ஐயா இருக்கிறார். கஷ்டம் தானே ஐயா. கூட வேலையை போறோம் நீங்களே தேங்காய் உரிக்க போறது அதோட இப்ப செய்யல. நீங்க இப்ப இருந்து சும்மா நடந்து தெரிஞ்சு வேலை செய்யலாம், இருந்த இடத்துல நார்மலா எதுவும் செய்யலாம். ஒன்றும் செய்யல. இப்ப முதல்ல தேங்காய் உரிக்க எல்லாம் போவோம். இப்ப ஒரு வேலையும் செய்யல. வருத்தங்கள் இருக்குதோ? சலரோகம் இருக்கு, சுவர் இருக்கு, எல்லாம் இருக்கு. 3-5 மாதத்துக்கு மேல வருத்தம் வாட்டில கிடந்து கிளீனர் காட்டெல்லாம் கிடக்கு. என்னடா சாப்பாடு தங்கச்சி தான். அதுக்காக என்னடா ஆக்கள் அரிசி தந்தா அதை சாப்பிட்ற இல்லாட்டி கிடக்குறதான். அப்படி கஷ்டத்துல தான் இருக்கிறீங்க. பொய்க்கால் போட்டு ஐயா மேலாது பாருங்க எப்படியான நிலைமையில இருக்கிறாருன்றது உங்களுக்கு காணொலி பார்க்க தெரியும். அப்ப ஐயா உங்களுக்கு இப்ப என்னென்ன உதவிகளை தேவை என்று நீங்க சொல்றீங்க? எனக்கு வெட்டுக்குழி இப்ப பார்த்தா என்னடா உமட்டு தான் இருந்தா தான் நல்லா. அல்லாடி இருக்கலாம், மறுக்கும் இருக்கலாது. வசதியான சொன்னா எல்லாமே அல்லாடி இருக்கலாது, மறுக்கும் இருக்கலாகால. உமட்டாண்டா தான் எல்லாமே. இப்ப நாங்கள் நாங்கள் எவ்வளவு கதைக்கலாம், அவற்றை நிலைமையே நாங்கள் அறிஞ்சு கொள்ள இல்லாத. என்னடா பாத்ரூம் நாங்கள் என்ன சொன்னா கை கால் இருக்கே, நாங்கள் இருந்து எங்களோட பாத்ரூம் என்றாலும் நாங்கள் போவோம். இப்போ உங்க பேருக்கு கால் இல்லாததால கொஞ்சம் அவர் இருந்து எழும்புறதெல்லாம் சரியான கஷ்டமா இருக்கும். பாருங்க கால் முழங்காலோட இல்லை, அதோட இன்னண்டு கீழேன்னு சொன்னா இருந்து எழும்புறதெல்லாம் சரியான கஷ்டமா இருக்கு.
இப்போ கொமோட்டான்னு சொன்னா அவர் அப்படியே உயரந்தானே இருந்து எழும்ப கதிரையில இருக்கிற மாதிரி கொமோட்டுக்கு போய் இருக்கலாம் எழும்பலாம். இப்படி கீழே இருக்க சரியான கஷ்டப்படுறார். இந்த கால் விரைப்பு எல்லாம் காலம் புறாய்ப்பு இருக்கும். கால் விரைப்பு இருக்கும். ரொம்ப இல்லாத நேரத்தோட இருந்துட்டு அதான் கல் வச்சான்னு இருக்கிறாரு. கல்வி வச்சுதான் பாத்ரூம் இருக்கிற நீங்க. லெட்டுக்கு இருக்கு. அல்லாடி இல்லை. குமாட்டு இருந்தாதான் நல்லா. குமாட்டு ஒன்றும் இல்லை. கொமாட்டு இருந்தா எல்லாம் மற்ற ஐயா கட்டிலும் இல்லையாண்ட நீங்களா என்னென்ன கட்டிலும் மற்ற வேற லெட்டு குடி அந்த இது குமாட்டு அதுக்கெல்லாம் எனக்கு தேவை. உங்களுக்கு இந்த கொமாட் வசதியும் வேற சாப்பாடு வசதி சாப்பாட்டுக்கு எதுவும் மாதம் நேரம் உதவி செய்தா நல்லதா இருக்கும். ஆள் மேலாத ஐயா அந்த இதெல்லாம் இந்த வெள்ளையெல்லாம் என்ன வெடி மருந்து போட்டாங்கடாங்களோ இந்த இதெல்லாம் பாருங்க வெள்ளை காலெல்லாம் இந்த வெடி மருந்துகள் பட்ட இடங்கள் எல்லாம் தலையெல்லாம் அந்த மருந்துகள் பட்ட வெள்ளை தன்மை தான் கூட உடம்பு உள்ள அந்த மருந்துகள் பட்டு கொஞ்சம் என்ன அந்த மருந்து பட்டவங்கள என்ன தாக்கம் எதுவும் இருக்கும். இல்லை என்னன்னா மருத்துவம் இருக்கு. இப்ப வெடி மருந்தால எரிவுகள் நோவுகள் அப்படி இருக்கு. பின்பக்கம் எல்லாம் பெரிய தன்மை எல்லாம் இருக்கு. வெடி மருந்தின் அகோர இது பாருங்க எல்லாம் உடம்பு உள்ளவற்றை நெத்தியில பாருங்க இதுல கழுத்தில மற்ற கால்கை இப்போ எங்களுக்கு தெரியக்கூடிய இடத்துல காற்றம் உடம்பு எல்லாம் இருக்கு வேணும் உங்களுக்கு மருந்து பின்னெல்லாம் அந்த வெடி மருந்தாலதான் இப்படி வெள்ளை வெள்ளையா வந்திருக்கும். அப்படி பலத்த ஒரு பாதிப்புக்குள்ளான ஒரு ஐயா தான் பார்க்குறீங்க. வெண்ணி யுத்தமானது பல உறவுகளுக்கு பலத்த இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பல உறவுகளை தொலைத்திருக்கிறார்கள். அதோடு பல உறவுகள் அங்கவீனப்பட்டு கை கால் இழந்தவர்களாகும். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி பரந்தன் நோக்கி வரைக்கியே முதலாவதாக எல்லாரும் கால் இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கிளிநொச்சி மாவட்டம் என்பது கூடுதலாக எல்லோரிடம் நான் வீதியோரத்தில் வரும்போதே கூடுதலான உறவுகள் கை கால் இல்லாமல் தான் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது யுத்தத்தினுடைய வழிகள் எவ்வாறு இருக்கின்றது என்பது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் இந்த வட்டக்கட்சி விநாயகர் வீதி பகுதியில் இருக்கின்ற இந்த ஐயாவுக்கு அன்னைக்கு அவர் தொடர்ச்சியாக எனக்கு தொடர்பு ஏற்படுத்தி தம்பி எங்களோட காணொலியை பதிவிடுங்கோ எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முன்வரையில் ஒரு ஆள் மட்டும் எங்களுக்கு இந்த கரண் வேலை செய்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றி கூறணும். காற்று தான் வேணுமா வயரிங் வேலை செய்து கிடக்க ஆனால் கரண்ட் இந்த வரையில அதை கரண்ட்டும் கொடுத்தா நல்லதா இருக்குமே ஐயா. கேட்குறாங்க கரண்ட் வேலை வயரிங் வேலை செய்து கிடக்க ஆனால் கரண்ட்டு இழுக்கையில் ஒன்றும் செய்யலை. வேறு சாப்பாடுகளுக்கும் மற்றது அன்றாட அவர்களுக்கு மாதாந்த அடிப்படையிலே இதை உதவி செய்தீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும். அதோடு இவருக்கு படுக்கிறதுக்கு பாயெல்லாம் படுக்கிறவர். அப்போ அவருக்கும் படுக்கிறதுக்கு பாயிலான படுக்கிறீங்க பாயெல்லாம் படுக்கிறாரு. வெட்டிட்டெல்லாம் போட்டு பாயெல்லாம் படுக்கிறாரு. காட்டில் அதை ஒரு உதவியுமே இல்லை. இப்படி ஒரு சரியா ஒன்றும் இல்லை. அப்படி சரியான வேதனைக்கு உட்படுத்த இருக்கின பாருங்க. இப்படியான உறவுகளுக்கு நீங்கள் கட்டாயம் நேரம் பார்க்குற உறவுகள் ஏதேனும் ஒரு வகையில் இவர்கள் மாதாந்த அடிப்படையிலாது மற்றது ஏதேனும் வகையில் வேறு யாரும் உதவி செய்வினம் ஒரு நிறுவனங்கள் ஏதேனும் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு தெரியப்படுத்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட நம்பரை பதிவிடுறோம். அந்த நம்பரை நீங்கள் பதிவிட்டீங்க சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் அந்த உதவி இவர்களுடன் கதைச்சு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே நாங்கள் வழி அமைத்து கொடுப்போம். யாரும் உதவி செய்கிறார்கள் பல நிறுவனங்கள் ஏதேனும் வகையில் உதவி செய்து கொண்டிருப்பீர்கள். இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் கட்டாயம் எங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி இந்த உறவுகளுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே உதவி செய்ய வேணும். நாங்களுமே ஐயா அந்த காணொளிகளை பதிவிட்டு எங்களால் இயன்றதை உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றோம். அந்த வெள்ள நேரங்கள் எல்லாம் பல உறவுகள் உதவி செய்து அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்திருக்கின்றோம். இதனை பார்க்கின்ற உறவுகள் கட்டாயம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு நன்றி என ஐயா. நன்றி. இதெல்லாம் படுக்கிறார் பாருங்க ஐயா படுக்கிறார். இதுலேயே படுக்கிற நீங்கள் ஐயா
இதெல்லாம் படுக்கிறவர் பாருங்க, இந்த இடத்திலாம் ஐயா படுக்கிறவர். அவர் நடுகளும் எங்களுக்கு கோல் பண்ணி, தம்பி வந்து எங்களோட காணொலியை பதிவிடுங்க என்ற எங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது முன்வரையில், சாப்பாடுகளுக்கும் உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் முன்வரையில். ஆனால் கரண் வேலை செய்கிறதுக்கு ஒரு அண்ணன் முன் வந்திருக்கிறார். அவருக்கு அந்த ஐயா, அந்த அவருக்கு உதவி செய்த அவருக்கு என்ன கூறு சொல்கிறீங்க? நன்றி. சிரிக்கிறீங்களே, சிரிப்பு வருது. சரி. அவர் எவ்வளோ அவையிலும் கஷ்டத்திலான எவ்வளோ மழை வெயில்கள், வெளிநாடு சொன்னாலும் குளிர்கள் எவ்வளோ குளிர், அந்த குளிருக்குலேயும் கஷ்டப்பட்டு இப்படி உங்களை போரால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு உதவி செய்யணும் மாதிரி முன் வந்து செய்திருக்கணும். ஐயாவுக்கு வேறு என்ன உதவி தேவை இருக்குது? எனக்கு இப்போ உங்களுக்கு சாப்பாடுகள் என்ன மாதிரி? சாப்பாடு என்ன ஒன்றும் இல்லை, அதெல்லாம் என்ன கொண்டாந்து அரிசி. உங்களோட தங்கச்சியாக்களோட இருக்கிறீங்களோ? தங்கச்சியோட படுக்கிறதுக்கு கட்டில் இல்லை? இல்லை, கட்டில் வசதி தேவையாக இருக்கேண்ணே. இதெல்லாம் படுக்கிறேன் நீங்கள் பாயில்? அந்த பாயில் வேறுங்க மலைகளுக்குள்ள மத்தியில் இந்த பாயெல்லாம் படுக்கிறாராம் பாருங்க. எல்லாம் ஈரமாக தான் கிடக்கு எல்லா இடம். மழை தான் நினையா எல்லாம் மினுங்கு பாருங்க. தண்ணி மழை தானே, எல்லாம் ஒழுங்குற இடத்திலாம் படுத்திருக்கிறார். எல்லாம் தண்ணியாக கிடக்கு. இந்த இதுக்கெல்லாம் அவர் படுக்கிறார். இந்த கட்டில் வசதின்னு சொன்னால் அவருக்கு நல்லதுன்னு சொல்கிறார். இதை பார்க்குற உறவுகள் இந்த ஐயாவுக்கு ஏதேனும் வகையில் உதவி செய்யுங்க. சாப்பாட்டுக்கும் மற்றது கட்டில் வசதி ஏற்படுத்தி கொடுத்தால் மிக சிறந்ததாக காணப்படும்.